என்ன மறுபடியும் திண்ணையில் உட்காந்துருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டோம்ல. அடா, அவங்க ஜேசிபி கொண்டு வந்தானா புல்டோசர் கொண்டு வந்தான்னா நம்ம உரிமையை விட்டு கொடுக்க முடியுமாயோ? அதான் சரி, பார்ப்போம். வேறு யாராவது சிக்கிறானான்னு பார்ப்போம். என்னப்பா, என்னது ஒரு ஊதா கலர் பாயை சுருட்டிக்கிட்டு இந்த கையில் வச்சுக்கிட்டு எங்கே போயிட்டுருக்க? என்னப்பா ரப்பர் பாய் மாதிரி இருக்குது, எங்கே போயிட்டுருக்க? என்னது யோகா கிளாஸா? ஆஹா, ஓ யோகா கிளாஸ் இங்கேயே வந்துட்டா. சரி 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 சரி, ஆமாப்பா. என்னெல்லாம் யோகாலாம் சொல்லி கொடுக்காங்க சொல்லு, ஒரு விவரம் தெரியணும்ல. என்னது? ஓ பத்மாசனம், வேறு சக்கராசனம், சரி 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 சரி, அப்புறம் சரசாசனம், ஓ சரி சரி சரி, அப்புறம் சவாசனம். ஓ இந்த மாதிரி ஆசனம்லாம் சொல்லி கொடுக்காங்களா? சரியா போச்சு போ. இப்போ இந்த பாரு, நீ பொழுதன்னைக்கும் 3 நேரமும் தரையில் சம்மணம் முட்டி உட்காந்து தானே சாப்பிட்ற இல்லையாப்பா? நம்ம 3 நேரமும் நம்ம எப்படி சாப்பிடுதோம்? தரையில் சம்மணம் குட்டி உட்காந்து தான் சாப்பிடுதோம். அப்புறம் இந்த உளுந்த ஆஞ்சி போடுறது, அப்புறம் வந்து இதை அடிக்கிறது, எல்லா வேலையுமே நம்ம உட்காந்து செய்யும்போது சம்மணம் போட்டு தானே உட்காந்து செஞ்சுட்ருக்கோம். என்ன கால் மேலே கால் போட்டு உட்காரதில்ல, மற்றபடி சம்மணம் போட்டு தானே உட்காந்து செஞ்சுட்ருக்கோம். அதுதான்ப்பா பத்மாசனம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இன்னொன்று என்ன சொன்னேன், சக்கராசனம். நீ இந்த நெல் மூட்டையை இந்த முதுகில் இப்படி வச்சு இப்படி வில்லா வளைஞ்சி இந்த குட்டி யானையில், அதான் அந்த வேனில் தூக்கி இப்படி வைப்பல்ல, அப்போ இப்படி வில்லா தானே வளையிற, அதுதான்ப்பா சக்கராசனம். அப்புறம் வந்து இந்த கிணத்துல நீ வந்து குளிக்கும்போது தலைகீழ விரால் அடிப்பல்ல, இப்படி சரன்னு அடிப்பல்ல, அதுதான்ப்பா சரசாசனம். இந்த பாருப்பா, இந்த பட்டணத்தில் இருக்காங்கள்ல, நீ வந்து வேர்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த பட்டணத்தில் ஏசி ரூமில் இந்த பசங்க பாவம், அவங்க வந்து கம்ப்யூட்டர்லேயே காலையிலேருந்து விடிஞ்சு பொழுது அடையுதுன்னு உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கெலாம் நேரம் இருக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு மியூசிக்கை போட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவங்க செய்வாங்க. சரி, உனக்கு எதுக்கு பார்த்தலாம்? போய் அந்த கைத்துக்கட்டில் மல்லாக்க அப்படி படுத்து செவனே அப்படின்னு கொஞ்ச நேரம் படுத்துரு. சத்த நேரம் அப்படி செவனேன்னு படுத்துருக்கேன்னா அதுதான்ப்பா சவாசனம். போ 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 பாருங்கள், நாங்கள் வீட்டிலே 2 மடக்கு சேர் தான் வச்சுருப்போம். யாராவது பத்திரிகை கொடுக்க பட்டணத்துலேருந்து வந்தால் தான் அதையே எடுத்து போடுவோம். மற்றபடி நாங்கள் உட்கார்றது எல்லாமே தரையில் தான் சம்மணம் போட்டு தான் உட்காருவோம். எங்களுக்கு பத்மாசனம் இதை சொல்லிக் கொடுக்க அங்கேருந்து ஒருத்தர் வந்துருக்கிறான். இவன் அமேசானில் ஒரு பாயை வாங்கிட்டு இங்கே போகிறான்னா பாருங்களேன், நாடு இருக்க நிலமையை பாருங்கள். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இந்த போன ஒரு 10 நாளுக்கு முன்னாடி என் பையன் வந்து பட்டணத்துக்கு போயிருந்தாங்க. பட்டணத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு டப்பாவில், நல்லா இருக்கும் அந்த டப்பாவில் ஒரு ஒன்று வாங்கிட்டு வந்தான் பேரப்பிள்ளைகளுக்காக. அந்த பேரப்பிள்ளைகள் வந்து என்கிட்ட கொடுத்தது, தாத்தா சாப்பிடுங்கன்னு. சாப்பிட்டு பார்த்தா நல்லா பொறுன்னு இருந்தது. என்னன்னு கேட்டால் அது மட்டன், ஏதோ அது இந்த 3 எழுத்தில் இங்கிலீஷில் ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொன்னாங்க. அந்த கம்பெனிலேருந்து அதை வாங்கிட்டு வந்திருக்கான். அவன்கிட்ட கேட்டேன், எல்லாம் இது எங்கே வாங்கினா செஞ்சு எத்தனை நாள் இருக்கும்லன்னு கேட்டால் அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? திங்க நல்லா இருக்குல்ல, பேசாமல் போயேன் அப்படிங்க. இங்கே இதுக்கு கிடா வெட்டி இங்கே இருந்தால் கிடாயே போயிருக்கோம். இதை அவன் பக்குவப்படுத்தி அதை செஞ்சு இங்கேயே கொண்டு வந்து விற்காமனா பாருங்களேன். நாங்கள் இன்றைக்கி விளைஞ்ச காயை இன்றைக்கி குழம்பு வச்சு சாப்பிட்றவங்க. இன்றைக்கி கிடா வெட்டினா இன்றைக்கே கிடாக்கறி, இன்றைக்கி கோழியை வெட்டினோம்னா இன்றைக்கி கோழிக்கறி. இப்படி நீங்கள் சொல்லுவீங்களா ஃப்ரெஷ்ஷுன்னு, அந்த ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு இங்கே இருந்து கொண்டு வந்து எங்களுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கான்னா பாருங்களேன் நிலமையை. இது என்னது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு பைக் வந்து நிற்கிது, ஏதோ ஒரு பின்னாடி ஒரு பெரிய இரும்பில் ஒரு டப்பா, அதை திறக்கான். இது என்னமோ அந்த தம்பி வீட்டில் ஏதோ சதுரமாக ஒன்று கொண்டு கொடுக்கானே ஒரு பாக்கெட்டை. தம்பி அது என்னது, அது என்னது அந்த பாக்கெட்டு என்ன வந்துட்டு இருக்கு சொல்லு, நம்மளும் தெரிஞ்சுக்குவோம்ல. என்னது பீஸாவா? ஆடா, இந்த சவுக்குன்னு இருக்குமே சாப்பிட்டா அதுதானே? ஓஹோ, பீஸா இங்கேயே வந்துடுச்சா? சரி சரி, நீ இங்கே பாருங்கள். கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் புழுங்கரிசி, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி, கொஞ்சம் சுரைக்காயும் போட்டு அரைச்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் துண்டு, வெங்காயம்லாம் போட்டு அடை சோசை சுட்டா எப்படி இருக்கும்யா? வாசம் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உடம்புக்கு எவ்வளோ நல்லது. இந்த மைதாவில் கொண்டு வந்து இறக்கிட்டானே பாருங்களேன். இந்த விளம்பர உலகத்தில் எல்லாமே இப்படி தான் நடக்குது பாருங்கள்.
எல்லாம் இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 5-6 வண்டியாவது வந்துருதுன்னா பாருங்களேன். எங்கள் ஊருக்குள்ளேயே சுத்தமான காற்று சுவாசிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள். இன்னொரு முக்கியமான கூத்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே. அதாவது ஒரு 15 நாளுக்கு முன்னாடி அண்ணன் பையன் டவுன்லேருந்து இங்கே வந்திருந்தான். அங்கே ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கான். அது பால் காய்ச்ச போகிறானோ பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தான். அந்த கதையை சொல்லுங்கள். இன்னும் இருக்குல்ல அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போனால் ஒரு முத்தம்னா முற்றம், அதாவது வெம்பரப்பாக இருக்கும். வெம்பரப்புன்னா உங்களுக்கு அது புரியாது. அதாவது மேலே திறந்த வெளின்னு வச்சுக்கோங்களேன், வெயில் அடிக்கும், மழை பெஞ்சால் தண்ணி விழும், சுற்றி சாய்ப்பு இருக்கும், நல்லாயிருக்கும். அதை தாண்டி உள்ளே போனோம்னா அங்கே அடுப்படி. அப்புறம் பின்வாசல் கதவை திறந்துட்டு வெளியே போனோம்னா ஒரு தோட்டம், ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கீரை போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன்னு வைங்களேன். அதனால் இந்த சைடில் கக்கூஸ் கட்டியிருக்கேன். இந்த பத்திரிக்கை கொடுக்க வந்தவன் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா, சரி நான் தூரத்துலேருந்து வந்திருக்கானே ஏதோ களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பாயை எடுத்து படு அப்படின்னு சொன்னால் என் பையன் சிரிச்சிட்டே சொல்லுவான், அப்பா ரெஸ்ட் ரூம்னா கக்கூஸு, அவன் கக்கூஸ் போகணும்னு சொல்லலாம்னா. சரி இப்போது இவங்கெல்லாம் ரெஸ்ட் அங்கே தான் போய் எடுப்பாங்களாட்டு இருக்குது. சரின்னு வான்னு சொல்லி பின்னாச கதை திறந்துட்டு கூப்பிட்டு போனேன். அவன் பாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, சித்தப்பா இது என்ன ஜலமூலையில் கக்கூஸ் இருக்குது, இங்கே வராதே அப்படின்னா. நான் சொன்னேன், போனால் வரும்ல போய் பாரு அப்படின்னு. கோவப்பட்டு பத்திரிக்கை கூட கொடுக்கல, போயிட்டானா பாருங்களேன். இந்த பாருங்கள், இந்த வாஸ்து என்ன பாடுபடுத்துது. இங்கே வந்தாச்சு. இந்த வாஸ்து நல்லது தான், வாஸ்து நல்லது தான். யாருக்கு அந்த வாஸ்து பார்த்து சொல்கிறவங்களுக்கு, நமக்கா? நம்ம வீட்டில் பாருங்கள், வெயில் வீட்டுக்குள்ளே வருது. நீங்கள் என்னமோ விட்டமின் டி, ஈலாம் ஏபிசிலாம் சொல்லி எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த விளம்பர உலகத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கள் மேலே கொண்டு வந்து திரிக்காமனா பாருங்களேன். என்ன சொல்கிறது, ஏதோ இருக்குது. இது இன்னும் ஒரு நல்ல உளுந்தங்கஞ்சி வாசம் வருது. சரி போய் ஒரு வெட்ட வேண்டி தான். வரட்டுமா? பார்ப்போம். வாரேன்.